ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி என்றால், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே மீன்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், அதாவது ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆர்ஆர்பில இருந்து ஃபார்மசிஸ்டுக்கு வேக்கண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2024ல வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணி எக்ஸாம் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ரிசல்ட் வந்துட்டு விட்டுருக்காங்க. ஓகே, சேம் லைக் த 2025 செஷனுக்குரிய வேக்கண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எத்தனை வேக்கண்ட், எப்ப எக்ஸாம் டேட், எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க, எப்போ அப்ளிகேஷன் முடியுது அப்படின்ற எல்லா டீடைல்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்றத பத்தி எல்லா டீடைல்ஸ் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோல. ஹலோ கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்பதான் நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஷேர் பண்றேன். ஸோ டேரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி. ஸோ டேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எப்போ வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 14 டேஸ்க்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ஷேர் பண்ணேன். ஸோ அந்த டேட் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 26/7/2025 லாஸ்ட் மந்த்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா 9/8/2025, அதாவது நேத்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்ப வந்து முடியுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா 8/9/2025, அதாவது 1 மந்த் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைம் கொடுத்திருக்காங்க. ஓகே, லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பேமெண்ட். ஓகே, அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா 2 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் மோடிஃபிகேஷன் 11/2/20 வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அது கீழ சம் இம்பாக்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஐ ரெட் திஸ் பிடிஎஃப் அண்ட் ஆல்சோ ஐ மார்க்ட் ஹியர். ஸோ தட்ஸ் ஒன்லி ஐ அம் கோனா டு ஷேர் யூ கைஸ். ஓகே, ஹியர் ஃபார்மசிஸ்டுக்கு மொத்த சேலரி வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 29,200 ரூபீஸ். அதாவது இதை தவிர சம் அலோன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ 29,000 ரூபாய்க்கு யார் வேலைக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதை தவிர சம் அலோன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிட்ட வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வரும். ஓகே, அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு C2ல வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஏஜ் வந்துட்டு 20 to 35ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இருக்கணும். ஓகே, டோட்டல் வேகன்சி எவ்வளவு அப்படின்னு சொன்னா 105 வேகன்சி வந்துட்டு ஃபார்மசிஸ்டுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கேட்பாங்க, சார் நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் அவங்க கிளியர்லி இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க, கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் பிரிஸ்கிரைப்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தே ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் the application must be submitted only online. ஓகே, அங்க அபிஷியல் லிங்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஓகே, அண்ட் கேண்டிடேட்ஸ் கேன் சூஸ் ஒன்லி ஒன் ஆர்ஆர்பி, அதாவது நிறைய ஜோன் இருக்கு. அந்த நிறைய ஜோன்ல ஒரே ஒரு ஜோன் மட்டும் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சூஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் அப்ளிகேஷன் டு டிஃபரெண்ட் ஆர்ஆர்பி ஆர் சேம் ஆர்ஆர்பி வில் லீட் டு ரிஜெக்ஷன். ஓகே, அதாவது நீங்க நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் வந்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஆர்ஆர்பில போட்டீங்க, இல்ல சேம் ஆர்ஆர்பில போட்டீங்க அப்படின்னு சொன்னா சோ அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, அண்ட் ஆல் த கேண்டிடேட்ஸ் சீக்கிங் ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் அவங்க வந்துட்டு பிரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகே, அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் டீடைல்ஸ் ஃபில்ட் இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட், அதாவது ஆல்ரெடி போன வருஷம் நீங்க ஆர்ஆர்பில கிரியேட் அன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் தேவையில்லை. ஓகே, புதுசா வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னா வேற ஒன்றும் இல்ல, இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் ஓடிபி வந்து பேஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, ஸோ அதுல வந்துட்டு எழுதக்கூடிய உங்களுடைய லெட்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஃபில் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை மாற்ற முடியாது. ஓகே, அதனால வந்துட்டு பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் ஆல்சோ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ப்ரொவைட் பண்றாங்க. சாரி, இருக்கு 1/3 அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொஞ்சம் இருக்கு கீழே. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா பாத்துக்கலாம். ஓகே, ஃபார்மசிஸ்டுக்கு C2 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. which means டிஸ்டன்ஸ் விஷன் 6/12 இருக்கணும், நில் வித்தவுட் கிளவுஸ். ஓகே, நியர் விஷன் வந்துட்டு SN 0.6 இருக்கணும், கம்பைன் வித் ஆர் வித்தவுட் கிளாஸ். ஓகே, இதுதான் வந்து என்ன மெடிக்கல் விஷன் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் சிட்டிசன் சுட் பி இந்தியன், நேபாள், பூடான். ஓகே, அவங்களா தான் இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் அதர் கண்ட்ரி இது வந்துகிட்டு எலிஜிபிள் கிடையாது. ஓகே,
அண்ட் சம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் ஃபார் SC/ST ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் OBC நான் கிரீமி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு 3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் UR அண்ட் EWS கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் OBC அண்ட் NCL இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 6 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் SC/ST இருந்தீங்க அப்படின்னு சொன்னா 8 இயர்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓகே. அண்ட் எக்ஸாம் ஃபீஸ், ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், YWD, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களா இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு 250 ரூபீஸ். இதை தவிர இந்த கேட்டகரியை தவிர மீதி இருக்கவங்களுக்கு வந்துக்கிட்டு 500 ரூபீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நோட், the only candidates who attend CPT will get a refund of their examination fees as mentioned above. அதாவது நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆல்சோ ஹியர் இஸ் தேர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பேட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அந்த பேட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே. பேட்டர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தியரிட்டிக்கல்ல இருந்து மீன்ஸ் ஃப்ரம் விச் வாட் எவர் வி ஸ்டடி ஃபார் தியரிட்டிக்கல், அதுல இருந்து ஒரு 70 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், ஜெனரல் அரித்தமெட்டிக் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின், டோட்டலி 100 கொஸ்டின். ஓகே. சோ மொத்தம் வந்து எத்தனை மார்க் அப்படின்னு சொன்னா 100 மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அலாட் பண்ணிருக்காங்க. ஓகே. அண்ட் ரொம்ப முக்கியமானது வந்துகிட்டு கிரைட்டீரியா. ஓகே. என்ன படிச்சிருக்கணும். ஓகே. டிஃபார்ம் வந்துட்டு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ டிஃபார்ம் ஆல்சோ எலிஜிபிள். ஆல்ரெடி உங்களுக்கு போன வருஷம் எழுதிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவையில்லை. பட் ஸ்டில் ஹியர் ஹியர் ஃபார்மசிஸ்ட் என்ட்ரி கிரேட் லெவல் 5 29,200 C2, லோவர் ஏஜ் வந்துட்டு 20, ஹையர் ஏஜ் வந்துட்டு 35 இருக்கணும். அவங்களுக்குரிய மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னா டிஃபார்ம் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி பிஃபார்ம் முடிச்சிருக்கணும். கம்ப்ளீட்லி மீன்ஸ் தே மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட் அஸ் ஏ ஃபார்மசிஸ்ட் அண்டர் த ஃபார்மசி ஆக்ட் 1948 கீழே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகே. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேகன்சி டீடைல். ஓகே. நீங்க எந்த ஜோனுக்கு கீழே அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏண்டால் அங்க அப்ளை பண்ணும்போது தேர் இஸ் எ கொஸ்டின். ஓகே. நீங்க எந்த ஜோனுக்கு கீழே அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜோன் டீடைல்ஸ் அண்ட் எத்தனை வேகன்சி இருக்கு ஃபார்மசிஸ்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஓகே. RRB அகமதாபாத்ல ஃபார்மசிஸ்டுக்கு அலாட் பண்ணக்கூடிய சீட் வந்துகிட்டு 7. RRB அஜ்மர்ல வந்துகிட்டு அலாட் பண்ணிருக்கக்கூடிய சீட் வந்துட்டு 2 அண்ட் இங்க 2. ஓகே. அதாவது இது வந்துட்டு இந்த 2 ஜோன் எது கீழே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த RRB அஜ்மர் கீழே வருது. ஓகே. இந்த 2 ஜோனுமே RRB அஜ்மர் கீழே வருது. ஓகே. அண்ட் RRB பெங்களூர்ல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 3 சீட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் RRB போபால்ல வந்துகிட்டு ஒரு சீட்டும், RRB புவனேஸ்வர்ல வந்துகிட்டு ஒரு சீட்டும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. RRB பிலசபூர்ல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 2+3 5 போஸ்டும், RRB சத்தீஸ்கர்ல வந்துகிட்டு ஒரு 2 போஸ்ட், RRB சென்னையில வந்துகிட்டு 12 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் இயர்ல வந்துகிட்டு சென்னையில வந்து கம்மியான போஸ்ட் தான் வென் கம்பேர்ட் வித் பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வட்டம் வந்துகிட்ட போஸ்ட் வந்துட்டு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. சவுத்தர்ன் ரயில்வே, அதாவது இது வந்து ஜூன். ஓகே. அண்ட் RRB கொரக்பூர் 2+2 4 சீட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் RRB கவுகாட்டில வந்துட்டு 1 போஸ்டும், RRB ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர்ல வந்துட்டு ஒரு 4 போஸ்ட் வந்து என்ன பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் RRB கொல்கட்டால ஒரு 10 போஸ்டும், RRB மால்டால வந்துட்டு எந்த சீட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அனௌன்ஸ் பண்ணல. RRB மும்பைல வந்துட்டு 12+13 ஆல்மோஸ்ட் 25 போஸ்ட். ஓகே. இந்த லிஸ்ட்ல வந்துட்டு மும்பைல தான் வந்துட்டு அதிக போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. RRB முசாஃபர்ல வந்துட்டு 2 போஸ்டும், RRB பாட்னால வந்துட்டு 2 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் RRB பிரைகராஜ் அதுல வந்துட்டு ஒரு 10 போஸ்ட், RRB ராஞ்சில வந்துட்டு ஒரு 2 போஸ்டும், RRB செகுந்தராபாத்ல ஒரு 2 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. RRB சிலிகுரி அப்படின்ற வந்துகிட்டு போஸ்ட் ஜோன்ல வந்துட்டு ஒரு 4 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டோட்டலி 100+ போஸ்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். ஓகே. சோ கீழே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு சிலபஸ். ஓகே. ஃபார்மசிஸ்டுக்கு வந்து என்ன சிலபஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியாது. சோ அவங்க வந்துகிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே. நீங்க எந்த ஒரு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த டாபிக் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். அது மாதிரி தான் இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துகிட்டு ஹெட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார்மகாலஜி அவ்வளவுதான்.
ஃபார்மகாக்னசி, ஃபைட்டோகெமிஸ்ட்ரி அப்ப எல்லாமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கவர் பண்ணணும். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ், மெத்தட்ஸ், அனலைசிஸ் அண்ட் ரெகுலேட்டரி சயின்ஸ், பயாலஜி, எவ்ரிதிங். ஓகே, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபையா கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் அந்த காமன் ஃபார் ஆல் போஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜெனரல் அரித்மெட்டிக், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயின்ஸ். ஸோ அதுவும் வந்துட்டு ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை படிக்காம போகாதீங்க. ஓகே, இது வந்துட்டு வேக்கண்ட் மீன்ஸ் ஜாப் வந்துட்டு ப்ரியாரிட்டில வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம வந்து 70 மார்க் வந்துட்டு ஒரு 50 எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா மார்க் வந்து கம்மியாயிரும். இப்போ இந்த 30ல இருந்து ஒரு 15, 20 எடுத்துட்டோம் அப்படின்னா 70 மார்க் வந்துடும். 70 மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஜாப் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ அதனால வந்துட்டு ட்ரை டு ரீட் அபவுட் இட் ஆல்சோ. ஓகே, இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்டுக்கு பில்லிங்கா இருப்பாங்க சில பேர், ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஹிட் த பெல் ஐகான் அண்ட் share this video to all RRB aspirants. Thank you so much for watching this video.